என்னங்க உங்களை தானே முந்தி மாதிரி விவசாயத்தை கூட சரியா கவனிக்காம இப்படியே முகத்தை கவுத்திக்கிட்டு இருந்தா எப்படி? உடஞ்சு போனது இனிமே ஒட்டவா போகுது? உருவமாயிருக்கிற பொருள் எல்லாம் ஒரு நாளைக்கு உடஞ்சுதான் போகும். ஆனா சிநேகிதத்துக்கு உருவமே கிடையாது கண்ணம்மா. அது உடைஞ்சு போக நியாயமே இல்லை. அப்பா, நான் சோமு பார்க்கணும், இல்லைன்னா சோறு கூட திங்க மாட்டேன். பாத்தியா கண்ணம்மா, இந்த அன்புதான் என்னையும் ஆட்டி வைக்குது. இல்லைன்னா வீரப்பனை மறுபடியும் பார்க்கணுங்கிற ஆசை என் மனசை இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் தொலைக்குமா? டேய் மாணிக்கம், கலப்பைய நல்ல நூல் பிடிச்ச மாதிரி லைனா ஓட்டுறா. விவசாயம் நல்ல செழிப்பா வரணும். எங்கடா மாட்ட ஓட்டுற? மாணிக்கம், ஏப்பா வேற பத்தி எப்படி வந்துட்டீங்க? அந்த ஊர்ல பாசனம் சரியில்லைன்னு நிலங்கள்லாம் சரியா விளையல. அதனாலதான் இந்த ஊர்ல கொஞ்சம் நிலம் வாங்கிட்டோம். இது எங்க பாட்டம் ஊர் பாருங்க, சொந்தத்துல வீடு இருக்குது, அவ்வளவுதான். ஓ சரிதான் சரிதான். சிங்காரி, என்ன நீ இப்படி தினமும் பாத்திரத்தை துடைக்கிறிய தவிர இதோ பிறகு என் கண்ணீரை நீ துடைச்சிருக்கியா? கண்ணீரை துடைக்கணுமா? தொடைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீ துடைக்காம போனாலும் போகுது. என்னது இது காதல் அட்வான்ஸ். அப்படின்னு பாக்கு. ஓஹோ, பரிசம் போட வந்துட்டீங்களா? இல்ல, மைசூர் பாக். மைசூர் பாக்கா? யோ, ஓ ஆரம்பிச்சிட்டியா? பிச்சிட்டம். இந்த ஐயா, மைசூர் பாக்கு குடுக்கற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத, வேற எங்கேயாவது கொண்டு வச்சுக்கோ. நீ நினைக்கிறது தவறு. இந்த மாதிரி பொட்டலத்திலேயே லவ்வே வளர்த்தவங்க கோட்டான கோட்டி. அவங்களை நான் பின்பற்றேன். யோ, காதல் கீதல்னா கண்ணை வீங்கிடுவீங்க. கண்ணமன்ன ஒன்னாலே என் மனசெல்லாம் வீங்கி போயிருக்க. டாக்டர் மன்மதங்கிட்ட போனேன், போய் எக்ஸா போட்டோ எடுத்தேன். என்னது எக்ஸா போட்டாவா? அதான் எக்ஸா? அதான் சதைக்குள்ள இருக்கிற எலும்பு வெளியே தெரியுமே, அந்த போட்டோ. ஓ, எக்ஸ்ரேவா? வாயில் நுழையுது, எனக்கு நுழைய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் அவரு சொன்னாரு, ஆபரேஷன் பண்ண முடியாது, அன்புங்கிற மருந்தை தடவித்தான் அதை குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், முட்டல்ல புடிச்சுக்கிட்டேன், அன்புங்கிற மருந்து எங்க கிடைக்கும்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அழகு சிங்காரி கிட்ட தான் கிடைக்கும்னாரு. நாங்கிறத மூச்சா பிடிச்சேன், ஒரே ஓட்டமா வந்தேன். கிடைக்குமா? கிடைக்கும். அம்மா அம்மா, அப்பா இன்னொரு தடவை சொல்லு. கிடைக்கும். ஐயோ ஐயோ ஐயோ, அது ஒண்ணு போதும், நீ சொல்லியாச்சுன்னா எனக்கு கிடைச்சாச்சு. டே சின்ன தம்பி, டே நீ மகா அதிர்ஷ்டசாலிடா. முதல்ல இந்த பொட்டலத்தை அவுத்து நீ இதை சாப்பிடும், முதல் கொஞ்சம் சாப்பிடு. ஐயோ, என்ன இனிப்பு. நீ கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. இந்த பாரு, முதல்ல காணி நிலம் வாங்கிக்கோ, என்ன கண்ணாலம் பண்ணிக்கோ, அப்புறம் இதெல்லாம் சாப்பிடு. அட பைத்தியமே, இந்த மாதிரி காதல் சீசனில் தான் இதெல்லாம் கிடைக்கும். கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு காரா பந்து கூட கிடைக்காது, தெரியுமா? வேண்டாம், இந்த வந்ததே வேண்டாம். சும்மா சாப்பிடு. வேண்டாம். என்ன தம்பி, இப்பதான் சாந்தை வச்சு செங்கல்ல வச்சு அஸ்திவாரத்தை கிளப்புற இந்த சமயத்துல இந்த மகா மோசமான பைய கூப்பிடுறானு. இந்த மாதிரி சன்னியாசம் வாங்குற பசங்கள்கிட்ட வேலை பாக்குறத பார்க்கல, எங்கேயாவது போய் உட்காரலாம். ஐயா, இந்த மனுஷன் ஒரு சத்தத்துல கூப்பிட்டா வரமாட்டானே. சீச்சி உனக்கு ஏமா மாற. ஐயா என்ன ஐயா பொய்யான்னுட்டு? ஏன் எத்தனை தடவை கூப்பிடுறத? ஒரு தடவை தானங்களை கூப்பிட்டீங்க? ஆமா, ஒரு தடவை தான் கூப்பிட்டேன். மண்ணாங்கட்டி ஆளு மூஞ்சி மாறட்டும். அரே கல்லுப்பட்டி, அட என்னையா சௌக்கியமா? எப்படி இருக்கிற? வீட்டில் குழந்தை குட்டி, நீயும் மாடு கண்ணு எல்லாம் சௌக்கியம் தானே? ஏதாவது சாப்பிட்டியா? வா, ஏதாவது சாப்பிட்டு வருவோம். என்ன அது
வர்றவனையெல்லாம் என்னமோ உபச்சரணை பண்ணிக்கிட்டு இருக்க, என்னமோ சாப்பிட்டியா புள்ள ஊட்டி பொண்டாட்டி கிண்டாட்டி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன அது? நீங்க கேட்கக்கூடிய ஒரு என்ன அது கேட்கக்கூடியது? அவன் வந்த விஷயத்த கேட்பேன், அதை விட்டுட்டு என்னமோ சாப்பிட்டியா வந்தியா போனியான்றியா? என்ன கேட்கல. ஆமா ஆமா. என்ன சமாச்சாரம்? யார கேக்குற? அவனை கேளையா? நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்களே? அதுக்கு தான் சொல்றேன், அவனை கேளுன்ட்டு நானே சொல்லி தொலைக்கிறேன். வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு அவனுக்கு வழி இல்லையா? விட்டுருங்க. என்ன சொன்னீங்க? விட்டுருங்களா? என்ன சொன்னீங்க? விட்டுருங்களா? விட்டுருங்க ஐயா சொல்ற நீரு. என்ன சொன்னீங்க? ஒரு தடவை தான் ஐயா சொல்லுவான், உனக்கு புரியறதுக்கு சக்தி இல்ல, நான் என்ன பண்றது? ஒரு தடவை தானுங்களா நீங்க சொன்னீங்க? அவனுக்கு வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு வழி இல்லையா? நீர் என்னடானா விட்டுருன்றீர். ஐயோ விடக்கூடாது. ஏப்பா ஒரு வருஷ தவணையா முடிஞ்சு போச்ச, நீ என்ன நீ சந்தர்ப்பம் தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கிற? அதுக்காக தாங்க வந்திருக்கிறேன். என்ன ஒண்ணும் இல்லாமலா? ஏசமா, 1க்கு 3 விளையும்னு நினைச்சு உங்ககிட்ட கடன் வாங்கி சாகுபடி செஞ்சேன். பாத்தீராயா, 1க்கு 3 விளையும் நினைச்சானா? ரேஸ்ல புக்கி கிட்ட ஆடுற பைய போல் இருக்கு. 1க்கு 3, 1க்கு 8, 1க்கு 10. அது நாங்க ரேசி. ஆமா, உனக்கு ரேஸ். இத வேற உமக்கு சொல்லணுமா? பேசாம இருக்கியா? அவகாசமா சொல்லுங்க. விஷயத்த காலியான்ற. ஏசமா, என் நிலத்துக்கு கிரயம் போட்டு அதுல உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கழிச்சுக்கிட்டு மீதியை கொடுத்தீங்கன்னா ஒரு பொட்டி கடையை வச்சுக்கிட்டாவது என் காலத்தை போக்கிக்க வேணுங்க. அது மீதியா? அது அது என்னப்பா அது? அசலும் வட்டியும் சேர்ந்தா நீ இன்னொரு ஏக்கர் எனக்கு எழுதி கொடுக்கணும், என்னமோ மீதி கீதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஏதோ பாவம் புள்ள ஒட்டிக்காரன்னு சொன்னியன்னு இது போதும்னு நினைச்சேன். இதாப்பா, உனக்கு இஷ்டம் இருந்தா நிலத்தை கொடு, இல்ல பணத்தை கொடு. ஏழையோட சொத்தை அஸ்திவாரமாக்கி அதுல எழுப்புல எந்த பணக்கார கோட்டை நிலைச்சு நின்னது கிடையாதுங்க. நிலத்தை எடுத்துக்கங்க. நான் வர்றேன். கேட்டாலும் கேட்டான் ஒரு நல்ல கேள்வி. சும்மாரியா, இந்த பையன் மாதிரி எத்தனை பேர் என்கிட்ட பேசியிருப்பான். இதுக்கெல்லாம் நானும் அசர்றவன். இவன் மாதிரி ஒரு காலத்துல நானும் பேசிக்கிட்டு தானே இருந்தேன். நான் கேட்கலீங்களா? ஆமா, உன் முன்னால வந்து நான் பேசுறேன். பேசணும்னு உனக்கு புரட்சி மனப்பான்மை வந்துருச்சு போல இருக்கு. ஐயா, என்னங்க நீங்க ஒண்ணு, நமக்கு எதுக்கு இங்க புரட்சியும் இறைச்சியும்? என்னமோ வறட்சி இல்லாம இருந்தா போதும். ஏயா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த காளிங்கனை கல்லுப்பட்டிக்கு அனுப்பி. காளிங்கனை கல்லெடுத்து அடிக்கவா? அது ஆமாய்யா, கல்லெடுத்து அடிப்பேன், உன் தொந்திய கலக்கிடுவான். ஆமா, காளிங்கனை கல்லுப்பட்டிக்கு அனுப்பி இந்த பையன் நிலத்துல பெரிய கிணறா ஒண்ணு வெட்ட சொல்லும். கிணறு எதுக்குங்க? உண்மை தூக்கி அதுல போடுறது. கிணறு எதுக்கு வெட்டுவாங்க? சொன்னதை செய்ய பையா. இந்த 1 ஏக்கர் நிலத்தை வச்சு அந்த கல்லுப்பட்டி கிராமத்தையே வாங்கல நான் கந்தசாமி. மாங்குடி கந்தசாமி பிள்ளை உனிய வயல்ல அவ்வளவு பெரிய கிணத்தை விட்டுறாரு எதுக்கு? அட பணம் இருக்கிறவன் எதையும் செய்வான். வேலை பாருங்க. ஆமா, இங்க வந்து கிணத்தை விட்டுறதை விட மாங்குடியிலே ஒரு குளத்தை விட்டுனாலும் ஜனங்களுக்கு சௌகரியமா இருக்கு இல்ல? வைத்திகார பணம் இருந்து என்ன பண்றது? ஆமா ஆமா, வா. பாரு எவ்வளவு பெரிய ஊத்து வருதுன்னு. பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி வந்து இந்த கிணறு நிறைஞ்சு நிக்க போகுது. இனிமே பக்கத்து விவசாய கிணத்துல எல்லாம் தண்ணி இல்லையேன்னு குய்யோ போதையோட அழுக போறாங்க. சிங்காரி, சிங்காரி, சுட சுட ஒரு செம்பு வெந்நீர் கொண்டா குடிக்கணும். சிங்காரி ஒய்யாரி சேவை தந்திட வந்த பூவை எங்கித பரிமள சிங்காரி ஒய்யாரி இந்த ஜகத்தை மயக்க வந்த முகத்தை படைத்திட்ட சிங்காரி ஒய்யாரி ஒய்யாரி ஒய்யாரி. செருப்ப வாய் கொண்டாந்து கொட்டி போடுறேன். போகாதே போகாதே போகாதே, நில்லு 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 நில்லு. என்னது? கொட்டு. அப்படியாவது காதல் நெருப்பிலே இருந்து சாம்பலாகி கருகி போன பிறகாவது இந்த கட்டை நாட்டில் ஒரு பெரும் காதல் தியாகி என்று புகழட்டும், அப்புறம் செலவைக்கட்டும், பிறகு கோவில் கட்டி கும்பிடட்டும், இன்னும் என்னென்னமோ செய்யட்டும். அப்படி ஒரு சரித்திரத்தை நான் உண்டு பண்றேன் பாரு.
ஐயா சரித்திரம் இருக்கட்டும், முதல்ல உன் தரித்திரத்தை போய். அது எப்படி போகும்? தனலட்சுமி ஆகி உன்னுடைய கடக்கன் பார்வை எனக்கு வேண்டாமா? என்னது? அதுக்காக உன் ஓரக்கண்ணால ஒரு பார்வையும், ஐயோ சிரிப்பு ததும்பி உதட்டை வச்சுட்டு ஒரு சிரிப்பும் கலந்து கலந்து அதான் ஒரு வார்த்தை சொல்லு, அடுத்த நிமிஷம் நான் பேரன். என்னது? ஆமா, குபேரன். ஓ குபேரனா? பரவாயில்லையா குபேரன்? பின்ன நம்ம சின்ன பேரன் நினைச்சியா? ஆனா அது இவ்வளவு நடக்குது, நம்ம காவேரி காணுமே. திருச்சியில ஓடிக்கிட்டு. ஐயோ, அது அகண்ட காவேரி. என்ன? இது நம்ம வீட்டுல நின்னுட்டு வெட்டி சோத்தை சாப்பிட்டு ஓடாம உட்கார்ந்துகிட்டு இருக்கு, அந்த காவேரியை கேக்குறேன். புதுசா வெட்டி இருக்கிற கிணத்துக்கு போயிருக்கு. ராமு ராமு நில்லுடா நில்லுடா. தனியா வர பொண்ணை எப்படியாடா விரட்டுறது? என்னடா நீ? வாடா வா. அந்த காளிக்கு சொந்தக்காரர். இந்த காலதான் ஏன் வயலுக்கு வர்றவங்களை விரட்டுறதுன்னு வச்சிருக்கீங்களா? நான் யார் தெரியுமா? யாரு? ஓஹோ, இங்கிலாந்துக்கு போற ஏரோப்ளேன்ல இருந்து தவறு இங்க வந்து விழுந்துட்டீங்களா? ஆஹா. நிறுத்துங்க. மாங்குடி விராஸ்தார் கந்தசாமி பிள்ளை மகளோட பேசுறீங்க. அப்படியா? அதான் வாயில இருந்து கனல் கக்குது. நியாயம் தானே. அம்மா உன் பேரு? காவேரி. அத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காவேரியா? கரக்கட்டு. அதான் இப்படி சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி மாதிரி சீறி விழற. ஆமா, உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா? அதை எங்க எப்படி யாருக்கு கொடுக்கறதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆஹா, அதுதான் அந்த காளையை அப்படி வளர்த்து வச்சிருக்கீங்களா? அப்படி இல்ல, சாதாரண ஜனங்க கிட்ட அது ரொம்ப சாதுவா பழகும். ஆனா பணக்காரங்க உடம்புல பவுனஹங்க கிடக்கிற பளபளப்பா பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி வெறிக்கும், அவ்வளவுதான். வாயை மூடுங்க. அம்மா, இந்த விரட்டல உன் வேலைக்காரிட்ட வச்சுக்க. ஆமா, இது வேலைக்காரின்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அம்மா, உங்க வீட்டுல சிங்காரின்னு ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்குதுல்ல? ஆமா. அந்த பொண்ணுக்கு நீ எவ்வளவு சம்பளம் கொடுக்குற? சம்பளமா? அந்த பைத்தி வேலை செய்யற லட்சணத்துக்கு சம்பளம் வேற கொடுக்கணுமாக்கும். ஐயோ, பைத்தியமா? ஆமா, தேசா காதல் பைத்தியம். அப்படின்னா யாரோ மாணிக்கமா? அந்த ஆளு மாங்குடி மண்டபத்திடல கம்பு சண்டை போட்டு அடிபட்டு மயங்கி விழுந்துட்டாராம். அப்ப சிங்காரி அவருக்கு சிகிச்சை செய்தாளாம். உடனே அந்த கொம்பு வீரர் அவன் மீது காதல் வலை வீசி விட்டாராம். அப்புறம் அதுல இருந்து அவர் ஞாபகமாவே இருக்கிறார். இன்னைக்கு பௌர்ணமி இல்ல? இன்னைக்கு பௌர்ணமி இல்ல? அந்த மண்டபத்திடல இன்னைக்கு ராத்திரி சிங்காரி கண்டிப்பா காதல் தவம் பண்ணுவா. ஐயோ, அந்த பைத்தியத்து மேல நீங்க ஏன் இவ்வளவு அனுதாபப்படுறீங்க? ஏனா நல்லா இருந்த அவளுக்கு பைத்தியத்தை உண்டாக்கினதே நான் தானே. அப்படின்னா? அடியேன் தான் அந்த மாணிக்கம். ஓஹோ, இந்த மன்மதரை பார்க்கத்தான் அந்த ரதி அப்படி தவம் பண்றாளா? ஐயா மன்மதரே, இப்பவே போய் உங்க ரதி தேவி வேலையில இருந்த நிறுத்திடுறேன். பணக்கார ராணியே, காதல் ஓ அந்த புறத்துக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இந்த வயலுக்கும் சொந்தம், அதோ வரிசையா தெரியுற அந்த குடிசைங்களுக்கும் சொந்தம். காதல் கஞ்சிக்கு வழி இல்லாதவளுக்கு காதலாம் காதல். பாத்துடுறேன். பரதேவது,